வணக்கம். தலைப்புச் செய்திகள். ரங்கசாமி தனிக்கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம்தான். இப்போ ரங்கசாமி நமச்சிவாயத்துக்கு ஓட்டு கேட்டும் வரும் நிலையை பாஜக உருவாக்கியுள்ளது என புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மக்களின் பல நாள் கனவான புதுவைக்கு மாநில அந்தஸ்து ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு கனவு நினைவாகும் என தெரிவித்தார். புதுவை முதல்வர் ரங்கசாமி ஆளுதான் உயரம், உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்க வேண்டும், உயரத்துக்கு தகுந்த சுயமரியாதை இருக்க வேண்டும். ரங்கசாமி தனிக்கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம்தான். இப்போ ரங்கசாமி நமச்சிவாயத்திற்கு ஓட்டு கேட்டு வரும் நிலையை பாஜக உருவாக்கியுள்ளது. ரங்கசாமியின் கட்சியையே பாஜக கண்ட்ரோலில் வைத்திருப்பதுதான் ஜனநாயகமா என கேள்வி எழுப்பினார். உள்துறை அமைச்சராக சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தவரை வேட்பாளராக நிறுத்தியுள்ளது பாஜக. நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறியுள்ளார் என்ற லிஸ்டை பார்த்தால் எனக்கே தலை சுற்றுகிறது. இன்னும் 2 மாதங்கள் கழித்து வந்தால் நமச்சிவாயம் எந்த கட்சியில் இருப்பாரோ? யாமரையின் பராபரமே என கூறிய ஸ்டாலின், எந்த கட்சியில் இருப்போம் என இது நமச்சிவாயத்திற்கே தெரியாது என விமர்சித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை விமர்சிக்க ஸ்டாலினுக்கு தகுதியும் அருகதையும் இல்லை என்றும் அவர் ஒரு வேஸ்ட் மனிதர் என அதிமுக மாநில செயலாளர் கடுமையாக சாடியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு தொகுதியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்த ஜீப்பில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை சிம்பிள் வேஸ்ட் என விமர்சித்த ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்தார். எடப்பாடியாரை சாதாரண தொண்டனும் சந்திக்க முடியும் என்றும் அவர் நிஜ வாழ்க்கையில் சிம்பிள் மனிதர் என்ற அன்பழகன், முதல்வரின் மகன் என்ற அடையாளத்துடன் அரசர் வாழ்க்கை போல் வாழும் உங்களை சாதாரண மனிதர்கள் சந்திக்க முடியுமா என்றும் நீங்கள் வேஸ்ட் மனிதர் என்றும் கடுமையாக விமர்சித்தார். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடன் ஸ்டாலின் மற்றும் உதயநிதிக்கு தொடர்பு உள்ளது என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை உயரமானவர் ஆனால் அறிவில்லாதவர் என பேசிய ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்தார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றால் ரேஷன் கடைகளை திறப்போம் என்று மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள அதிகாரம் தெரியாமல் ஸ்டாலின் உளறுகிறார் என்றார். புதுச்சேரியில் பாஜகவுடன் திமுக கள்ள கூட்டணி வைத்திருப்பதால் உண்மையான திராவிட கட்சி அதிமுக தான் என்றும் திராவிட கொள்கை கொண்டவர்கள் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம், சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பட்டியலணி தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெறச் செய்வது தொடர்பாக மண்ணாடிப்பட்டு தொகுதி பட்டியலணி சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் கூனிச்சம்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு பாஜக பட்டியலணி தலைவர் ராஜாமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக வீரராகவன், கண்ணன், செல்வகுமார் உட்பட மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய மேற்கொள்ள வேண்டிய யுக்திகள் குறித்து சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக பட்டியலணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த ஜீப்பில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்த ஜீப்பில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் தொடங்கிய பிரச்சாரம் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், கவிக்குயில் நகர், வெங்கடேஸ்வரா நகர், சாரம், அவ்வைத்திடல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. இதில் மாநில இணை செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான கணேசன், தொகுதி செயலாளர் ஆறுமுகம் உட்பட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது வெற்று வாக்குறுதி என பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பாஜக சார்பில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பங்கேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் PRN திருமுருகன், பாஜக மாநில துணைத் தலைவர்கள் GNS ராஜசேகரன், VMCV கணபதி உட்பட கூட்டணி கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த நமச்சிவாயம், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது தொடர்பான கேள்விக்கு, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது செய்திருக்க வேண்டியதுதானே எனவும், இப்போது தேர்தல் நேரத்தில் இந்த அறிவிப்பை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் எனவும், வெறும் வெற்று வாக்குறுதி எனவும் குற்றம் சாட்டினார். கடந்த 10 ஆண்டுகால மோடி நல்லாட்சியினாலும் ரங்கசாமி தலைமையிலுமான 3 ஆண்டுகால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனைகளையும் மக்களிடம் தெரிவித்து கூட்டணி கட்சியினரின் கடும் உழைப்பால் மாபெரும் வெற்றி பெறுவதாகவும், தம்மை எதிர்த்து போட்டியிடும் எதிர்க்கட்சிகள் டெபாசிட்டை இழப்பார்கள் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக 7 அடி உயரம் 6 அடி அகலத்தில் மெகா சைஸ் பானைகளை புதுச்சேரி கலைஞர்கள் செய்து அனுப்பி வைத்தனர். இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த கட்சியின் தேர்தல் சின்னம் பானை. மக்களிடம் இந்த பானை சின்னத்தை கவர வைக்க பெரிய அளவில் பானையை செய்து அனுப்ப புதுச்சேரியைச் சேர்ந்த பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் முடிவு செய்தார். இதற்காக வில்லியனூரைச் சேர்ந்த துரை என்ற சிற்ப கலைஞரிடம் 6 பானைகள் செய்வதற்காக 3 நாட்களுக்கு முன்பு ஆர்டர் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 4 கலைஞர்கள் இரவு பகல் பாராது உழைத்து ஃபைபரால் ஆன 6 பானைகளை செய்து முடித்துள்ளனர். இந்த பானைகள் ஒவ்வொன்றும் 7 அடி உயரமும் 6 அடி அகலமும் கொண்டவை. இந்த சைஸ் பானை செய்வது இதுதான் முதன்முறை. புதுச்சேரியில் தயாரான இந்த மெகா சைஸ் பானைகள் சிதம்பரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. புதுச்சேரி பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் சுயேட்சை வேட்பாளர் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் இன்று காரைக்கால் வந்திருந்தார். காரைக்கால் திருநள்ளாறு சாலையில் இருந்து மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்த பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் அமோக வரவேற்பு அளித்தனர். மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்றனர். ஊர்வலமாக வந்து வரிச்சுக்குடி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் விக்னேஸ்வரன் தலைமையில் ஏராளமான இளைஞர்கள் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், தொகுதி தலைவர் லூர்துசாமி, பாஜக பிரமுகர் சக்திவேல், பாமக மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.